என் செல்லக் குழந்தையே, இன்று என் வாக்கினை கேட்ட மறுநொடியே இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு திருப்பம் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எப்பொழுதுமே அலட்சியத்தால் நீ இழந்துவிடக்கூடாது. இன்று கேட்பதற்கு நாளை கேட்கலாமே, அல்லது இன்று செய்வதற்கு பதிலாக நாளை செய்யலாமே, அல்லது இன்னும் 2 நாட்கள் கழித்து செய்யலாமே என்று நீ எடுத்துக்கொள்கின்ற தாமதத்திற்கு பெயரும் அலட்சியம்தான். ஏனென்றால் எப்பொழுது நாம் இதை செய்தாலும் அது நமக்கு கிடைக்கும் என்று நீ நம்புகின்றாய். அப்படி நீ நம்புகின்ற விஷயம் நீ தாமதிக்கின்ற அந்த நேரத்திற்குள் அது இன்னொருவர் கைகளில் கிடைத்துவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுபோலத்தான் இன்று உனக்கு கிடைக்கின்ற ஒரு விஷயத்தை நீயாக தட்டி கழித்தால் அது உன் விதி உனக்கு கிடைக்காமலேயே போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு முன்னாலும் இந்த வராகி நான் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு தீர்வுகளும் சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்தில் எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல வாழத் தொடங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றோமே, நமக்கும் இந்த வாழ்க்கைக்கும் எதுவும் ஒத்து வரவில்லையே என்று நினைப்பதை முதலில் தவிர்த்துவிட்டு, நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு நாள் நடக்கும். அது நடக்கும் பொழுது நாம் வாழப்போகின்ற வாழ்க்கைக்கான அர்த்தம் என்னவென்று புரியும் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ வாழ்ந்து கொண்டே இரு. கிடைக்கின்ற நல்லதை பெறுவதற்கு தயாராக இரு. எப்பொழுதுமே தாமதத்தை எடுத்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை ஒரு நாள் ஒட்டு மொத்தமாக அத்தனை விஷயங்களையும் உனக்கு தாமதத்திலேயே கொடுத்துவிடும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, சில சூழ்நிலைகள் உனக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்கும். சில நேரம் அந்த விஷயம் உனக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆனால் எல்லா நேரத்திலும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீ எண்ணி விடாதே. இந்த வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொரு நாளும் உன்னால் உணர்ந்து கொள்ளப்படும். எப்பொழுதும் போல நீ வேதனைகளை அனுபவிக்காமல், எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சோதனைகளை தாங்கிக் கொள்ளாமல் இப்படியே நடந்து செல்ல வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு, எப்பொழுதும் உன் மனதிற்குள் இருந்த ஒரு தைரியம் எந்நாளும் உன் கைகளில் இருக்க வேண்டும். எதிர்பார்த்ததை விட சிறப்புகள் அப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். எதை நினைத்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினாயோ அதுவே உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் நீ முடிவெடுத்து விட்டாயானால் அதன் பிறகு ஒரு நொடி கூட நீ தாமதிக்காதே. நீ தாமதிக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்று கொடுக்காமல் அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்துவிடும். உன்னை தராமல் அது வெளியேறச் செய்யும். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அலட்சியமும் தாமதமும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கக்கூடாது. எந்த நேரத்தில் என்ன நினைத்தாயோ, எந்த விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான முடிவுகளை கொடுக்கும் என்று நீ நம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு செய்வதை வேகமாக செய்து கொண்டிரு. விவேகத்தோடு செய்து கொண்டிரு. நிச்சயமாக அது தானாகவே உன் கைகளில் வெற்றியாக மாறும். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலை உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. எந்த நேரம் இந்த வாழ்க்கை எதை காண்பித்து கொடுக்கும் என்று யோசிக்காதே. என்ன நடந்தால் என்ன,
எந்த விஷயங்கள் தான் வந்துவிட்டால் என்ன, எல்லாவற்றையும் கடந்து என்னால் வாழ முடியும் என்பதனை நீ நம்பிவிட வேண்டும். இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து இந்த வாழ்க்கைக்கான பக்குவத்தை தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நீ எண்ண வேண்டும். நிச்சயமான ஒரு மனநிலையை நான் உனக்கு கொடுக்கின்றேன். உனக்கான நல்ல சூழ்நிலையை நான் உருவாக்குகின்றேன். உனக்கிருக்கின்ற நம்பிக்கைகளை மேலும் அதிகப்படுத்துகின்றேன். நீ கேட்ட ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுத்து விட வேண்டும் என்று நான் நினைத்து விட்டால் அதன் பிறகு அதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பது நீ அறிந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தயக்கம் வேண்டாம். அம்மா சுருக்கமாகவே உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் பிள்ளையே, என்ன நடக்கட்டும் என்று இருந்துவிடு. எது வந்தாலும் தைரியமாக துணிந்து எதிர்த்து நில். எதற்காகவும் யாரிடத்திலும் கெஞ்சாதே. எந்த ஒரு விஷயமும் நடக்க வேண்டும் என்று ஒருவரிடத்திலும் வேண்டி விரும்பி நிற்காதே. உதவிகளை ஒருபோதும் இந்த மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்காதே. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியானதாக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, நீ சரியாகவே எடுத்துக்கொள். எப்படி நடந்தாலும் அதை எதிர்கொள்வதற்குரிய திறமை உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது என்பதனை நீ முதலில் நம்பு. மற்றவர்கள் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காதே. யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் என்று சொல்லி என் பிள்ளை, உன் வாழ்க்கையின் வெற்றி பாதையை நீ பயணம் செய்து கொண்டே இரு. நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வெற்றியும் உறுதி. அதனால் உன் மனசாட்சிப்படி வாழ்ந்து கொண்டிரு. யாருக்கும் எந்த ஒரு தீங்கினையும் செய்யாதே. யார் வாழ்க்கையிலும் கெடுதல் நினைக்காதே. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும் என்று எண்ணாமல், எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளில் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்று நீ எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. இன்று கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை தவற விட்டு விடாதே. அதனை உனக்கானதாக பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்ந்து விட வேண்டும். கட்டாயம் ஒரு நாள் இந்த வாழ்க்கை உன்னை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ நம்பு. சந்தர்ப்பம் ஒரு நாள் உன்னை வாழ விடாமல் செய்து விடுமோ என்று எண்ணி பயந்ததை எல்லாம் விடுத்து, என்ன நடந்தாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்கின்ற துணிச்சலோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டால் போதும். துணிச்சலான மனநிலை உன்னை நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை பெற்று கொடுக்க சரியான இடத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் மற்றவர்கள் நடத்துகின்ற நாடகங்கள் அரங்கேறிவிடக்கூடாது. யார் என்ன நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையாக மாறுவதற்கு ஒரு நாளும் என் பிள்ளை நீ அனுமதித்து விடாதே. நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி வரும் என்பதனை புரிந்து கொண்டு இத்தனை காலமும் நீ எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நில். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றி உன் கைகளை வந்து சேரும். அன்று விருந்தாயானால், அதாவது நமக்கு நடக்காது என்று பின்வாங்கி இருந்தாயானால், நீ பெறப்போகிற வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்காமலேயே போயிருக்கும். கடைசி வரை இந்த வெற்றிக்காகவே என் பிள்ளை ஏங்கிக் கொண்டிருந்திருப்பாய். இது போன்ற ஒரு நிலையை உருவாக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நன்மைகளை மட்டும் புரிந்து கொண்டு எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இரு. என்றும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக இருக்கும் என்பதனை இந்த அம்மா நிரூபித்து காட்டுவேன். இந்த உறுதியை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். நீ கேட்டதும் சரி, கேட்காததும் சரி, எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லது எனும் பொழுது இனி எப்பொழுதும் நான் அதை உன் கைகளில் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற நன்மைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் வாழத் தொடங்கிவிட்டால் போதும் என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள். நான் உன்னோடு இருக்கின்றேன்.
வேறென்ன வேண்டும் உனக்கு? நான் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையையும் செய்து கொடுக்கின்றேன். இதை தாண்டி உனக்கு வேறென்ன தேவைப்பட போகின்றது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கான நாட்கள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.